வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 10ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் நாராயணனோட புகழை எப்படி பாடுறான்னு பாப்போமா? நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். தன்னுடைய தோழி கிட்ட சொல்றா, முற்பிறவியில நாராயணனை நினைச்சு நினைச்சு நோன்பிருந்ததனுடைய பலனா சொர்க்கத்துக்கு நிகரான சுகத்தை அனுபவிக்கிற பெண்ணே, நீ உன் வீட்டு வாச கதவை திறக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் பேசுறதெல்லாம் உன் காதுல வந்து விழலையா? ஏன் வாய் பேசாம படுத்து இன்னும் தூங்கிட்டே இருக்க? மிக அழகாக நறுமணம் வீசக்கூடிய துளசியை தலையில் சூடி இருக்கிற அந்த நாராயணனுடைய பெருமையை நம்ம பாடி பாடி நோன்பு இருந்தோம்னா அதற்கான பலனை நிச்சயமா அந்த பெருமாள், அந்த கிருஷ்ண பரமாத்மா, அந்த பெருமாள் மாதவன் கேசவன் நமக்கு வந்து தந்து அருள் புரிவான் இல்லையா? அதனால நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா? எல்லாரும் உறக்கத்துக்கு கும்பகர்ணனை தான் உதாரணமா சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த கும்பகர்ணனை கூட தோக்கடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியே. இப்படி சோம்பலினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய, அருங்கலமாக அணிகலனாக இருக்கக்கூடிய பெண்ணே, கொஞ்சம் தடுமாறாம எழுந்து வந்து கதவை திற. நாம நம்முடைய மாதவனுடைய நாராயணனுடைய புகழையெல்லாம் பாடி நோன்பு இருக்கணும்னு ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை அழைக்கிறார். நீங்களும் உங்க வீட்டுல எம்பெருமானுடைய நாமத்தை பாடி இறைவன் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.